வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் எருசலேமை நோக்கி ஊர்வலமாக வந்த காட்சியை மத்தேயு 21 அதிகாரம், மார்க்கு 11 அதிகாரம் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்க முடியும். ஏராளமான மக்கள் அவர் ஊர்வலமாக வந்த பொழுது அவரோடு இருந்தார்கள். சிலர் பெத்தானியாவிலிருந்து இயேசுவோடு வந்தவர்கள், சிலர் எருசலேமிற்கு பல்வேறு ஊர்களிலிருந்து பஸ்கா பண்டிகைக்கு வந்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள். மத்தேயு 21 அதிகாரம் 10 வசனத்திலே இவர் யார் என்று விசாரிக்கின்றார்கள். ஊர்வலத்திலே வந்தவர்கள் ஓசன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். ஓசன்னா என்பது எபிரேய வார்த்தை. அதனுடைய சரியான அர்த்தம் கர்த்தாவே இரட்சியும் அல்லது விடுவித்தருளும். வாழ்த்தை தெரிவிக்கும் சொல்லாகவும் பயன்படுத்தினார்கள். ஒடுக்கப்படுகின்ற மக்கள் தங்கள் ராஜாவை பார்த்து அல்லது தங்களின் தெய்வத்தை பார்த்து கதறுவதற்கு ஒப்பான வார்த்தை. இயேசு கிறிஸ்து கோவேறு கழுதையில் வருகிறார். அந்நாட்களில் கோவேறு கழுதையில் வருவது கௌரவமாக கருதப்பட்டது. ராஜா போருக்கு போகும்போது குதிரையில் செல்வது வழக்கம். ஆனால் சமாதானமாக போகும்போது கோவேறு கழுதையில் செல்வார். சமாதானத்தின் ராஜாவாக இயேசு தன்னை காண்பிக்கின்றார். நான் அழிக்க வரவில்லை, அன்பு கூற வந்துள்ளேன். கண்டிக்க மட்டுமல்ல, உதவி செய்ய வந்துள்ளேன். ஆயுதங்களின் வலிமை அல்ல, அன்பின் வலிமையோடு வந்துள்ளேன். இந்த லெந்து கால தியானங்களில் இயேசுவோடு வந்த மக்கள் குழுக்களை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். திரளான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 4 விதமான மக்கள் இயேசுவை அந்நேரத்திலே சுற்றி இருந்தார்கள். 4 விதமான குழுக்கள் அங்கே இருந்தன. முதலாவது குழு இயேசுவுக்கு நெருக்கமானவர்கள், அவருடைய சீஷர்கள் மற்றும் அவரை நன்கு அறிந்தவர்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இயேசுவோடு நடந்து வந்தார்கள். இரண்டாவது, இயேசுவுக்கு துதித்து பாடினவர்கள், புகழ்ந்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அவரை அறிந்து ஓசன்னா என்று துதித்து மற்றும் அவர் வரும் வழியெல்லாம் தங்களுடைய ஆடைகளை பரப்பி மரக்கிளைகளை ஒடித்து இவ்விதமாக இயேசுவுக்காய் கஷ்டப்பட்டார்கள், தியாகம் செய்தார்கள், துதித்து பாடினார்கள். மூன்றாவது குழு வேடிக்கை பார்த்தவர்கள். அவர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் இருந்தது. வெளியூரிலிருந்து வந்தவர்கள். இவர் யார் என்று கேட்கிறார்கள். நான்காவதாக அந்த மக்கள் மத்தியிலே குறை சொன்னவர்களின் கூட்டமும் இருந்தது. லூக்கா 19 அதிகாரம் 39 வசனத்திலே போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்று கூறின பரிசேயரையும் நாம் பார்க்கின்றோம். குறை சொன்ன கூட்டம். அன்பானவர்களே, 4 விதமான கூட்டங்களிலே நாம் யோசித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நான் எந்த கூட்டத்திலே இருக்கிறேன்? இயேசுவுக்கு நெருக்கமானவனாக இருக்கிறேனா? ஆண்டவருக்காய் தியாகம் செய்கின்றவனாய் இருக்கின்றேனா? அல்லது வேடிக்கை பார்ப்பது மட்டும் போதும் என்று நான் நினைக்கின்ற கூட்டத்திலே இருக்கின்றேனா? அல்லது எல்லாம் அறிந்தும் குறை சொல்லுகின்ற கூட்டத்திலே இருக்கின்றேனா? இந்த லெந்து நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அவரோடு நெருங்கி இருக்க எப்பொழுதும் பிரயாசப்படுவோம். இயேசுவை அறிந்து கொள்ளுவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.